ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது மேலே இருக்கிற தூளெல்லாம் உரிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட மிளகாய், பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ தாளித்து எடுக்க போகிறோம். எல்லாமே கிளறி விட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் அது போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே கிளறி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையுமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இது கலக்கிறதுக்காக மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். கடலை மாவு கடையிலேயே நாங்கள் வாங்கினது, அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட லைட்டாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோடாப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம இது பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டையுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள், ஒன்று ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்களேன். பாருங்கள், சுட சுட உள்ளே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.